கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ வசனத்தினாலே என் சகோதர சகோதரிகளை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வெகு சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வர இருக்கிற வேளையிலே தேவ பிள்ளைகள் எழும்பி இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த கடைசி கால செய்திகளை தேவனுக்குள் நாங்கள் பதிவு செய்கிறோம். தேவனுக்குள் பிரியமானவர்களே, சென்ற செய்தியிலே புரோட்டஸ்டன்ட் திருச்சபையின் வீழ்கை குறித்து அதனுடைய வரலாறை சுருக்கமாக பதிவு செய்து வைத்திருக்கிறோம். பிரியமான தேவனுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு சுருக்கமாக தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த செய்தி சுருக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத்திலே கிறிஸ்துவினுடைய மார்க்கம் சாத்தானால் சீர்குலைக்கப்பட்டு வெவ்வேறு திருச்சபைகளாக பிரிந்து ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு கோட்பாடுகள் அமைக்கப்பட்டு உலகத்திலே தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது உலகம் அறிந்த உண்மை. ஏனென்றால் எந்த திருச்சபை தேவனுடைய திருப்பணியை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையினுடைய திருப்பணியை சரியாக செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத அவல நிலையிலே இன்று உலகம் இருக்கிறது. திருச்சபை பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். காரணம், கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்திலே முன்னறிவித்திருக்கிறது போல இந்த கடைசி காலத்திலும் பயங்கரமாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய ஏற்பாட்டு காலத்திலே வந்திருக்கிற திருச்சபையை குறித்த வரலாறுகள் தெரியவில்லை. அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்திலே கிறிஸ்துவினுடைய நாமம் உச்சரிக்கப்பட்டாலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெற வேண்டும் என்று தேவ பிள்ளைகள் விரும்புகிறார்கள். வேதத்தை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதை காட்டிலும் வேதம் தெரிகிறதோ தெரியவில்லையோ, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு உண்டாயிருக்கிறதோ உண்டாகவில்லையோ, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்த செய்தி தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லையோ, அது அவசியமானதாக இல்லை. அதற்கு மாறாக இந்த உலகத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்பி தேவ பிள்ளைகள் தேவனுடைய திருச்சபைக்கு ஆயிரம் பேராக, லட்சம் பேராக, கோடாகோடி பேராக சபையிலே சேருகிறார்கள். வேதத்தை குறித்த அறிவு குறைவாக இருக்கிறது. காரணம், இந்த கடைசி காலத்திலே இருக்கிற போதகர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்குள் பிரியமானவர்களே, சென்ற வாரத்திலே நாம் படித்தோம். சென்ற பாடத்திலே புதிய ஏற்பாட்டு கால 7 திருச்சபைகளை குறித்து நாம் படித்தோம். 7 திருச்சபைகள். 1 எபேசு, 2 சிமிர்னா, 3 பெர்கமு, 4 தியத்திரா, 5 சர்தை,
6 பிலதெல்பியா, 7 லவோதிக்கேயா. அநேகர் இதை குறித்து தவறான விளக்கங்கள் கொடுப்பது உண்டு. இது புதிய ஏற்பாட்டு காலத்திலே, அப்போஸ்தலர்கள் காலத்திலே இந்த 7 திருச்சபைகள் இருந்திருக்கிறது ஆசியா கண்டத்திலே. ஆனாலும் இந்த 7 திருச்சபைகள் வெவ்வேறு காலங்களிலே இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகைக்கு பிறகு இந்த திருச்சபைகள் வெவ்வேறு காலங்களிலே இருந்திருக்கிறது. இதனுடைய ஊழியங்களும் வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது. காரணம், இந்த உலகத்திலே மாபெரும் ஆன்மீக போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் மாபெரும் ஆன்மீக போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பழைய ஏற்பாட்டு கால திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை என்ற சொல்லுகிற இந்த 7 திருச்சபையாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா திருச்சபைகளையும் ஸ்தாபித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் முதலாவதாக நம்முடைய மனதிலே பதிவு செய்ய வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபைகள் எதற்காக இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டன அல்லது உண்டாக்கப்பட்டது? சரிங்களா? தேவனுடைய திருச்சபைகள் இந்த உலகத்திலே எதற்காக உண்டாக்கப்பட்டது, அதனுடைய நிலை என்ன என்பதை வரலாறை படிக்க வேண்டும். ஆகையினாலே அந்த வரலாறை குறித்து நாம் தெரிந்திருப்போமானால், கடைசி காலத்திலே மாபெரும் பிரிவுகளாக டினாமினேஷனாக இயங்குகின்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை குறித்தும், புரோட்டஸ்டன்ட் திருச்சபையை குறித்தும், செவன்த் டே திருச்சபையை குறித்தும் நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நாம் என்ன செய்வோம்? இந்த தேவன் எதற்காக திருச்சபையை இந்த உலகத்திலே ஸ்தாபித்தார் என்பதை வேத வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம் நாம் படிக்கணும். ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரத்திலே 11 வசனங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள் பார்க்கலாம். ஏசாயா 58 முதலாவது 12வது வசனம், அடுத்தது 11வது வசனம் வாசிக்கலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். நம்பர் 1, தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். நம்பர் 2, தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். 2வது பாயிண்ட். 3, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். 3 காரியங்களை தேவ ஆவியானவர் வேதத்தின் மூலமாக பதிவு செய்கிறார். இன்று அநேக போதகர்கள் எல்லாம் ரகசியமாக பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படித்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை குறித்து புதிய ஏற்பாட்டினுடைய வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பேசாதபடிக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லி
அநேக தேவ பிள்ளைகளை, கோடான கோடி தேவ பிள்ளைகளை போதகர்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு கால புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டு கால புத்தகத்தையும், இரண்டு புத்தகங்களையும் ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். இது வேதம் சொல்லுகிற சாட்சி. இப்போ முதலாவது நம்ம படிப்போம். இந்த ஏசாயா 58 11-12 ஃபர்ஸ்ட் முதலாவது படிப்போம். உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வ முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். இன்னைக்கு ஸ்தலங்களை கட்டுவார்கள் என்று சொன்னால், ஸ்தலம் என்றால் இடம். உலகம் முழுவதும் அநேக திருச்சபைகள் விதவிதமாக அலங்கரிக்கப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு திருச்சபையை கட்டி அதிலே ஒன்றுக்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகளை அழைத்து ஆராதனை நடத்திவிட்டால் தேவன் அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சரிங்களா? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள், உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள். ரைட்டுங்களா? அப்போ அப்படின்னா இந்த சபையை மனிதர்களா தோற்றுவித்தாங்க? தீர்க்கதரிசிகள் மூலமாக சபைகள் தோற்றுவிக்கப்பட்டது, போதகர்கள் மூலமா சபையை தோற்றுவிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகள் கடைசி காலத்தில் வேதத்தை விரும்பி படிக்க வேண்டும். மனிதர்கள் சபையை தோற்றுவிக்கவில்லை, தீர்க்கதரிசிகள் சபையை தோற்றுவிக்கவில்லை, போதகர்கள் சபையை தோற்றுவிக்கவில்லை, உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் சபையை தோற்றுவிக்கவில்லை. சபையை தோற்றுவித்தவர் பரலோக தேவன், கர்த்தராகிய பரலோக தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சபை எப்பொழுது தோன்றியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். தேவனுக்குள் பிரியமானவர்களே, சபை தோன்றிய வரலாறை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே பரிசுத்தமான சந்ததிகளை உண்டாக்க வேண்டும் என்று ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்திலே உண்டாக்கி பாவம் இல்லாத பிள்ளைகளாக பரிசுத்த சந்ததிகளை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சோதனை காலம் வரும் காலம் வரைக்கும் அவர்கள் பாவம் இல்லாத பிள்ளைகளாக ஏதேன் தோட்டத்திலே இருந்தார்கள். இது ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இவர்கள் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் தேவ திட்டத்தின்படி சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சோதனைக்காரனாகிய சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்டிருந்தான். அவனால் சோதிக்கப்பட்டு இந்த ஆதாம் ஏவாள் என்ற திருச்சபை விசுவாச பிள்ளைகள் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவருடைய பிரமாணங்களை மறவாமல் கை கொண்டு சாத்தானை வெற்றி கொண்டு சாவாமை உள்ள பிள்ளைகளாக பூமியிலே வாழ்ந்து கொண்டு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் சொந்த கற்பனை அல்ல. வேதத்திலே தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட வசனங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ சோதனை வந்தது. எல்லா வரலாறையும் நம்ம சுருக்கமாக தான் படிக்கிறோம். ஆதாம் ஏவாள் சோதனை செய்யப்படுகிற காலம் வருகிறது.
ஏவாள் ஆதாமை விட்டு பிரிந்து செல்லுகிறாள். தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொடக்கூடாது, புசிக்க கூடாது, அதை ரசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனால் சாத்தானுடைய சோதனையிலே அவள் சிக்கி அந்த மரத்தினுடைய கனியை ரசித்து அதை பறித்து அதை புசித்து அதை தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து இருவரும் தேவ மகிமையற்றவர்களாக நிர்வாணிகளாக மாற்றப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானுடைய வஞ்சகத்தினால் ஆதாம் ஏவாள் தேவனுடைய 10 பிரமாணத்தை மீறினார்கள். தேவனுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவனுடைய பிரமாணம் அநேக சபைகளிலே பேசப்படுவதே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்தின் மீது ஆசை வைத்து அதனால் உண்டான இச்சையினாலே அவனுடைய மனதிலே பொறாமை விளைந்து அந்த பொறாமையின் காரணத்தினாலே தேவனுடைய 10வது பிரமாணத்தை இச்சியாது இருப்பாயாக என்ற 10வது பிரமாணத்தை அவர்கள் மீறினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலவே இந்த உலகத்திலே பரிசுத்த சந்ததிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக, தேவ சந்ததியை பெற்றுக் கொடுப்பதற்காக, பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி இருந்தார். ஆதாம் ஏவாளை சாத்தான் சோதித்து அந்த சோதனையிலே இவர்கள் 10வது பிரமாணத்தை இச்சியாதிருப்பாயாக என்ற 10வது பிரமாணத்தை இவர்கள் மீறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாம் 3வது அதிகாரத்திலே, ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே படிக்கிறோம். அவர்கள் இருவரும் நிர்வாணிகளானார்கள். தேவன் அவர்களை தேடி வந்தார். ஏதன் தோட்டத்தில் இருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதன் தோட்டத்தில் இருந்து வெளியே விரட்டப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் இருவரும் ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். தேவன் தந்த ராஜரிகத்தை இழந்தார்கள். தேவன் தந்த கிரீடத்தை இழந்தார்கள். சாத்தானுடைய அடிமைத்தனத்திற்குள் நுழைந்தார்கள். சாத்தான் இந்த உலகத்தினுடைய தேவனாக மாறினான் என்பதை சுருக்கமாக நாம் படிக்கிறோம். தேவராஜ்யத்திலே ஏதன் தோட்டத்துக்குள்ளாக இருந்த ஆதாம் ஏவாள் சாத்தானுடைய ராஜ்யத்திற்குள் வந்து விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன நம்ம படிக்க போகிறோம்? இப்ப ஏசாயா புத்தகம் 58 12 11 என்ற வசனத்தை தான் நம்ம இதை தியானிக்கிறோம். இப்ப இந்த ஏசாயா புத்தகம் 58வது அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இருக்கிற 11வது வசனத்துக்கும் 7 சபைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப பார்க்கும் பொழுது சபையை ஏற்படுத்திய ஆண்டவர் சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து பிரித்தெடுப்பதற்காக தம்முடைய தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தகன பலியாக பலியிட்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று தகன பலியை ஏற்படுத்தினார். சரிங்களா? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். தகன பலியை ஏற்படுத்தினார். ஆதாம் ஏவாள் முதல் முறையாக தேவனுடைய சமூகத்திலே சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக ரட்சிப்பின் திட்டம் அறிவிக்கப்பட்டு வழிமுறைகள் உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நிர்வாணிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய சுய புத்தியினாலே அத்தி இலைகளை பறித்து ஆடைகளாக உடுத்திக் கொண்டிருந்த ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மேசியாவுடைய வருகை இந்த உலகத்திலே வர வேண்டும். மீறப்பட்ட பிரமாணம் மறுபடியும் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும். சபையானது பிரமாணத்தின் மூலமாக இயேசுவை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி மாபெரும் ஆன்மீக போராட்டம். தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வீழ்த்தி மரணத்துக்குரியவர்களாக, இரண்டாம் மரணத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும், பிரமாணங்களை மீற வைக்க வேண்டும் என்று சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். இவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு தேவன் 6000 ஆண்டுகளாக பூர்வ முதல் ஏறக்குறைய 6000 ஆண்டுகளாக சாத்தானோடு போயிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதல்ல என்ன படிக்கிறோம்? ஏசாயா புத்தகத்துல 58:12 என்ன? உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்தலம் என்றால் இடம், ஒரு வீடு அல்லது திருச்சபை. ஒரு திருச்சபையை கட்டுவது அல்ல. தேவனுடைய 10 பிரமாணத்தை மீறி சாத்தானுடைய பாவ பிரமாணத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு தேவனற்ற பிள்ளைகளாக அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. தேவனற்றவர்கள். உலகத்தில் என்ன நடக்குது ஆன்மீக போராட்டத்தில்னா, அநேகர் பரலோக தேவனை வழிபடாதபடிக்கு, அநேகருடைய இருதயங்களிலே பிரமாணம் இல்லாதபடிக்கு, அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை இல்லாதபடிக்கு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்டான திருச்சபை, அங்க காயின் ஆபேலிலிருந்து நம்ம படிக்கலாம். என்ன நோக்கம்னு படிக்கிறோம்? உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள், தேவனால் தோற்றுவிக்கப்பட்ட திருச்சபை, தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள். பூர்வ முதலாய் ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து பூர்வ முதலாய் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட தேவன் இல்லாத இருதயம் இருக்கிற மனிதர்களை தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் மனதிலே வைத்து வாரத்தின் 7ஆம் நாளை அவர்கள் கை கொள்ளும்படி செய்து மறுபடியுமாக இந்த திருச்சபையை கட்ட வேண்டும் என்று இந்த முதல் பகுதி சொல்லுகிறது. உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வ முதலாய் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். இப்ப நமக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. என்ன உண்மை? சபையினுடைய நோக்கம், இந்த உலகத்துல தேவன் சபையை உண்டாக்கினது நோக்கம் ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து பூர்வ முதலாய் தேவன் இல்லாமல் இருந்த சாத்தானுடைய வஞ்சனையில இருக்கிற தேவ பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதே சிஸ்டம் தான் எபேசு சபைக்கு, அதே சிஸ்டம் தான் சிமிர்னா, பெர்கமு, தேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா படிக்க போறோம். பூர்வ முதலாய் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தெரிஞ்சிருச்சிங்களா? திருச்சபை உண்டாக்கப்பட்டதின் நோக்கம் தேவனுடைய பிரமாணத்தின்படி இயங்குகிற திருச்சபை உலக மக்களை தேவனுடைய பிரமாணத்திற்குள் நடத்த வேண்டும். அன்னு படிக்கிறோம். 1. நம்பர் 2, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறையாக. சரிங்களா? இப்படி ஆன்மீக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறை என்றால் என்ன பொருள் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, தேவன் ஆதி காலங்களில் இருந்து தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாக போராடி கொண்டிருக்கிறார். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேர்ல ஒரு 900 பேர் விழுந்துடுறாங்க, ஒரு 100 பேர் தேவனுடைய பக்கம் நிற்கிறாங்க. ஒரு மெஜாரிட்டி பீப்புள் சாத்தம் பக்கம் போயிடுறாங்க.
அந்த 100 பேர் மூலமாக இந்த பிரமாணம் கடைபிடிக்கப்பட்டு இந்த ஓய்வு நாள் நடத்தப்படுகிறது. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவ திட்டம் என்னன்னா, உலகம் முழுவதும் பிரமாணத்துக்குள் வர வேண்டும், சாத்தானை தனியா அழிக்க வேண்டும். சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து தேவ பிள்ளைகளை பிரித்து சாத்தானை அழித்து விட்டு ஆதாம் ஏவாள் பிள்ளைகளை பரலோகத்திற்கென்று ரட்சிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் சாத்தானுடைய வஞ்சகத்தில், கண்களின் இச்சைகளில, மாம்ச இச்சைகளில, இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவனத்தின் பெருமையில, சிற்றின்பங்களில மனிதர்கள் விரும்பி விருப்பமுற்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர முடியாதபடிக்கு இடுக்கமான வாசலாக இருக்கிறது என்பதை அநேகர் தெரிந்து கொண்டு உலகத்தோடு சேர்ந்து விடுகிறார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரம். இப்ப தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரம் என்ன? இந்த விஷயத்தை உங்களுக்கு நடத்தும் பொழுது வெளிப்படுத்தல் புத்தகம் 14வது அதிகாரத்தில் 1ஆம் தூதை அடுத்த பதிவில் செய்ய போகிறேன். இந்த விஷயத்தை அதுல நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அப்ப தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரம் ஓய்வு நாள். ஓய்வு நாள் மூலமாகத்தான் இந்த உலகத்தை, சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்ட வேண்டும். ஓய்வு நாளுக்குள் உலக மக்களை கொண்டு வர வேண்டும் என்பது 2வது பொருள். 3, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும். சரிங்களா? திறப்பானதை அடைக்கிறவன் என்றால் என்ன? இந்த உலக சிற்றின்பங்களை பார்த்து உலகத்தில் இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் எல்லாருமே இந்த வேதத்தை, இந்த சத்தியத்தை நடத்துகிற நானாக இருந்தாலும், உலகத்திலே தோன்றிய ஆதாம் மொழியாக தோன்றிய எல்லா பிள்ளைகளும் சாத்தானுக்குள் விழுந்தவர்கள் தான். ஆனா என்ன செய்யப்படணும்? திறப்பானதை அடைக்கணும். எதுக்கு திறந்திருக்கு? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், பிறப்பு இறப்பு, அதுதான் நிரந்தரம் என்ற ஒரு வாசகத்தை சாத்தான் மனிதர்களுடைய, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய இருதயங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். திருச்சபைகள் எழும்பி, திருச்சபையின் போதகர்கள் எழும்பி, தீர்க்கதரிசிகள் எழும்பி இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். அதற்காக தான் திருச்சபை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் புரியுதா உங்களுக்கு? என்ன படிக்கிறோம்? 3வது சிஸ்டம் என்னது? திறப்பானதை அடைக்க வேண்டும். அப்போ மனம் எதுக்கு திறந்திருக்கு? உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக, கண்ணுடைய காட்சிகளை பார்த்து அந்த காட்சிகளை அனுபவிப்பதற்காக, இந்த உலகத்தில் பெருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, பெருமையான ஒரு அதிகாரங்களிலே இருப்பதற்காக, பதவிகளிலே இருப்பதற்காக, பெருமையான வீடுகளை கட்டி பெருமையானவைகளை, சந்தோஷமான காட்சிகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு சிற்றின்பங்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலகம் அழிவுக்குரிய உலகம். இந்த உலகத்திலே சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கிறது. சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்காக தான் தேவகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்கிறார். அப்படியானால் இந்த சிற்றின்பங்களை விட்டுட்டு நீங்க எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிற பேரின்ப வாழ்க்கையை தேட வேண்டும். அதான் திறப்பானதை அடைக்கிறது. மனம் போன போக்கில் போகக்கூடாது, கண் கண்ட காட்சிகளை ரசிக்க கூடாது, விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மறிச்சிருவோம், நாளைக்கு செத்து போவோங்கிற நினைப்பு வரக்கூடாது, நினைவு வரக்கூடாது. இப்போ மனசு எப்படி இருக்கு? உலக மக்களுடைய மனசு எப்படி இருக்கு? இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அறிவியல் வல்லுநர்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மேதைகள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்க, எஜமானர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் மனசு எப்படி இருக்குன்னா தேவன் பக்கம் சாயவில்லை. உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக சிற்றின்ப வேட்களை இருக்கிறது. ஆகையினால அந்த திறப்பான பாதையை அடைக்க வேண்டும். இதான் அதனுடைய பொருள். புரியுதா உங்களுக்கு? திறப்பானது என்ன செய்யணும்? அடைக்கணும். திறப்பானதை அடைத்தல் என்றால் அதான் பொருள். சரி,
அடுத்தது குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்கள். யார் குடியிருக்கும்படி? எந்த பாதையை திருத்துறது? கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இப்ப குடியிருக்கணும். இப்ப குடியிருக்கணும். மனிதர்கள் எல்லாரும் பூமியில வீடுகளை கட்டி நம்ம குடியிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்றால், தேவன் குடியிருக்கிற ஸ்தலமாக மனிதர்களுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். உண்மைதானே? குடியிருக்கும்படி பாதைகளை செவ்வாய்ப்படுத்தணும். சரிங்களா? தேவனுடைய பிரமாணத்தை மீறி பாவம் செய்து கொண்டிருக்கிற எந்த மனிதர்களுடைய உள்ளத்திலோ பரலோக தேவன் வாசம் பண்ணுவது இல்லை. பரலோக தேவன் வாசம் பண்ணுவது இல்லை. அப்போ திருச்சபையின் நோக்கம் என்ன? எதற்காக திருச்சபை உண்டாக்கப்பட்டது என்பதை கருத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ரைட்டுங்களா? இப்போ இந்த திருச்சபையினுடைய இந்த திருச்சபைக்கு என்ன பேர் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விழுந்து போன ஆதாமுடைய சந்ததிகளாக இருக்கின்ற அனைத்து மக்களையும் ஜாதி, மதம், மொழி, இனம் என்று பாராமல் எல்லாருடைய இருதயங்களிலும் தேவனுடைய பிரமாணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தினுடைய அழியாத ராஜ்யத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் திருச்சபையின் நோக்கம். பாடம் புரியுதா உங்களுக்கு? ஏசாயா புத்தகம் 58வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் படித்தோம். இதற்காகத்தான் இந்த 7 திருச்சபைகள் உண்டாக்கப்பட்டது. இதற்காகத்தான் இந்த 7 திருச்சபைகளும் உண்டாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு கால திருச்சபைகள் உண்டாக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? ஆபேல் காலம் தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு முதலாம் முறை வருகிற காலம் வரைக்கும் சபை வீழ்ச்சியை தான் அடைந்து கொண்டு வந்திருக்கிறது. சாத்தம் பக்கம் சேர்ந்தவங்க தான் அதிகம். கடற்கரை மணலத்தனையாகவும் பூமியினுடைய தூளை போலவோ இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காகவோ படைத்த கடவுளை வெறுத்து விட்டு சாத்தன் பக்கம் சேர்ந்த மனிதர்கள் தான் கோடான கொடி. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு 7 சபைகள் உண்டாக்கப்பட்டது. 7 திருச்சபைகள். நேத்தியே படித்தோம். இப்போ நம்ம பாடத்துக்கு வரணும். நேத்தியே படித்தோம். 7 திருச்சபைகளும் தேவனுடைய திருச்சபை. ஆனால் என்ன நடந்தது? ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ரைட்டுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை வந்து அவர் சபையை ஸ்தாபித்து விட்டு பரலோகம் போன பிறகு முதல் திருச்சபையாக எபேசு திருச்சபை இருந்தது. சரிங்களா? கூடுமான வரையிலும் அப்போஸ்தலர்கள் திருச்சபையில் இருந்தாங்க. ஒரு வெற்றி கொண்ட ஒரு திருச்சபையாக இருந்தது. ஆனால் 12 அப்போஸ்தலர்களும் மரித்த பிறகு சாத்தானுடைய வல்லமை சபையிலே நுழைந்து சபை வீழ்ச்சி அடைந்தது என்று பார்க்கிறோம். எபேசு சபையில ஒரு குறை இருக்கிறது. சபை வீழ்ச்சி அடைந்தது. அப்படியே சாத்தானுடைய ஆளுகை சபைக்குள்ளே வந்து சபை வீழ்ச்சி அடைந்ததுன்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். நீ படப்போகிற காரியங்களை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த 2வது திருச்சபை வந்து சிமிர்னா சபை என்று பார்க்கிறோம். ரைட்டுங்களா? முதல் திருச்சபை எது? எபேசு.
இரண்டாவது திருச்சபை எது? சிமிர்னா. இப்போ எபேசு சபை சரியா இருந்ததான்னு பார்த்தோமா? இல்லை, அப்போஸ்தலர் காலங்கள் வரைக்கும் சரியா இருந்தது. அதுக்கு பிறகு சாத்தானுடைய ஆதிக்கம் உள்ளே நுழைந்து சபை சரிவை சந்தித்தது. இதான் சபையினுடைய வரலாறு. சரி, இரண்டாவது சபையை பார்க்கிறோம், சிமிர்னா சபை. சிமிர்னா சபையில் இருந்த தேவ பிள்ளைகள்லாம் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். சிமிர்னா சபையில தேவ பிள்ளைகளை என்ன மரிச்சாங்க? இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாத்தா உனக்கு என்ன வேதனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ முடிவு பரியந்தம் எப்படி இரு? உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தர்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த திருச்சபையிலையும் சாத்தானுடைய போராட்டம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக 10 வருட காலங்கள் மரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சுருக்கமான ஒரு வேத வரலாறு. மூன்றாவது திருச்சபையின் காலம் பெர்கமு. சிமிர்னா முடிந்து விட்டது. மூன்றாவது திருச்சபை பெர்கமு. வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருச்சபைன்னா திருச்சபைக்குள்ளார சாத்தான் வரமாட்டான். பாருங்களேன், வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் இருக்கிற போதகர்கள் எப்படி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். சாத்தானுடைய பிள்ளைகள் உன்னிடத்தில் உண்டுன்னு சொல்லி ஆவியானவர் சொல்றார். தேவ சபையில போராட்டம் இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நம்ம என்ன படிக்கிறோம்னா, காலங்கள் தோறும் பழைய ஏற்பாட்டு கால திருச்சபையில் இருந்து, ஆதாமேவாள் காலத்தில் இருந்து, ஆபேல் காயினுடைய காலத்தில் இருந்து திருச்சபை ஆன்மீக போராட்டம் போராடி கொண்டு வருகிறது. திருச்சபையை நசுக்கி பிழிந்து கொண்டிருக்கிறான் சாத்தான். 6000 ஆண்டுகளாக சபை வேதனைக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. 6000 ஆண்டுகளாக தேவன் சாத்தானோடு போராடி சபையை மீட்டு எடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் படிக்கிறோம். 4வது வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 20வது வசனம் வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. போதும், நம்ம நிறைய படிக்க வேணாம், நம்ம சுருக்கமா படிக்கிறோம். சரிங்க, தேத்திராஸ் திருச்சபைக்கு வந்துட்டோம். இந்த ஜெயத்திர திருச்சபையாவது சாத்தானை ஜெயிச்சுதா, வெற்றி பெற்றதான்னு பார்த்தோம்னாலும் இல்ல. தேத்திர திருச்சபையிலையும் குறைகள் இருந்தது. உன் பேரில் எனக்கு குறைகள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதை குறித்து விளக்கமா படிக்கலாம். அடுத்தது 5 சர்தை சபை. வெளிப்படுத்தல் 3:2 படிப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தல் 3:2 நீ விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ரைட்டுங்களா? எந்த திருச்சபை? சர்தை திருச்சபை. சரிங்களா? சர்தை திருச்சபை குறித்து ஆவியானவர் வேதத்தில் என்ன பதிவு செய்யறாரு? உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக இல்லை, நிறைவுள்ளவைகளாக இல்லை. அப்போ போராடுற திருச்சபை அப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பிலதெல்பியா திருச்சபை குறித்து படிக்கிறோம். 6வது திருச்சபை பிலதெல்பியா. சரிங்களா? 3:10 படிப்போம். வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை
சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ரைட்டுங்களா? அப்போ பிலதெல்பியா திருச்சபைக்கு என்ன இருக்கு? சோதனை இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரிங்களா? ஏழாவதாக பார்க்கிறோம், கடைசியா இருக்கிற திருச்சபை லவோதிக்கேயா திருச்சபை. 3:15 படிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. அளப்பு போதும். சரிங்களா? உன் கிரியைகளை கடைசியா இருக்கிற திருச்சபை லவோதிக்கேயா திருச்சபை. 7 திருச்சபைகள் அப்போஸ்தலர் காலங்களிலே இருந்தது, ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த 7 திருச்சபைகளிலும் சாத்தானுடைய ஆதிக்கம் மெஜாரிட்டியாக இருந்து ஒவ்வொரு திருச்சபைகளிலும் 4 நிலங்கள் இருந்ததுன்னு பார்க்கிறோம். மத்தேயு புத்தகத்தில் படிப்பது போல. சரிங்களா? வழி அருகே விழுந்த விதை, கற்பாறையில் விழுந்த விதை, முள்ளுள்ள நிலங்களில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. ஆனா சத்தியம் சாகல. பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியும்? ஆனா என்ன செய்யல? சத்தியம் சாகல. ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவன் மீதமானவர்களை வைத்து கொண்டே வந்தார். என்னதான் நடந்தாலும் தலைமுறையாக தேவனுடைய பிரமாணம் காக்கப்பட்டு கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். ரைட்டுங்களா? ஒவ்வொரு திருச்சபையிலும். அப்படி நம்ம படிக்கும் பொழுது, இப்ப நேற்றைய தினத்துல நம்ம பிலதெல்பியா திருச்சபையை குறித்து படித்தோம். தான் வேத வரலாறு. இப்ப பிலதெல்பியா திருச்சபையின் காலத்துல தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்துல மகா பரிசுத்த தலம் திறந்தது என்ற செய்தியை நேற்று படித்தோம். தேவனுக்குள் பிரியமானவர்களே, நான் கேள்வி கேட்டேன்ல, எந்த திருச்சபையின் காலத்துல, இந்த 7 திருச்சபையில எந்த திருச்சபையின் காலத்துல பரலோகத்தில் இருந்த தேவனுடைய ஆலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டது? அப்படியானால் இந்த 6வது திருச்சபை காலம், 7வது திருச்சபை காலம் வரும் பொழுது உலகத்திற்கு முடிவு காலம். இப்போ தேவன் தன்னுடைய திருச்சபையை பலப்படுத்த வேண்டும். தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற பதர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற பதர்கள்லாம் நீக்கப்பட வேண்டும். சாத்தானுடையவர்கள் யாரு? தேவனுடையவர்கள் யாரு? தேவனுடைய 10 பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாரு? தேவனுடைய 10 பிரமாணங்களை மீறுகிறவர்கள் யாரு? தேவனுடைய 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் யாரு? வாரத்தின் 1ஆம் நாளைய சாத்தான் ஏற்படுத்தின ஞாயிறு ஆசரிப்பை கை கொள்ளுகிறவர்கள் யார் என்ற பிரிவினையை ஆண்டவர் உண்டாக்குவதற்கான காலம் வந்தது. அதான் நேற்று படித்தோம். இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆனால் அந்த இடரல் யார் மூலமாக வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. ஆனா என்ன நடந்ததுன்னு படிக்கும் பொழுது, காலங்காலமாக புரொட்டஸ்டன்ட் திருச்சபை தேவனுடைய பிரமாணத்தை மனதில் வைத்து போராடி இரத்த சாட்சிகளாக மரித்த திருச்சபை கடைசி காலத்திலே தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வில்லியம் மில்லர் காலத்திலே அவர் அந்த 1ஆம் தூதை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற 1ஆம் தூதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த திருச்சபை புரொட்டஸ்டன்ட் திருச்சபை, அட்வென்த் திருச்சபை தேவனுடைய வெளிப்படுத்தல் புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த முதல் தூதுக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போனது. பிலதெல்பியா திருச்சபை 2ஆக பிரிந்தது. சரிங்களா? புரொட்டஸ்டன்ட் சபை தான், தேவனுடைய திருச்சபை தான். தேவ பிள்ளைகள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க? நாங்களாம் புரொட்டஸ்டன்ட்டுகள், எங்க சபை புரொட்டஸ்டன்ட் சபை, எங்க சபையினுடைய தலைவர் மார்ட்டின் லுத்தரன் திருச்சபை, நாங்க ஜான் வெஸ்லியுடைய திருச்சபை பிள்ளைகள், எங்களுடைய முன்னோர்கள்லாம் தேவனுக்காக போரிட்டு புரொட்டஸ்டன்ட், அதை புரட்சியாளர்களாக இருந்தார்கள், ஆகையினால எங்க சபை உண்மையான சபை என்று சொல்லுகிறார்கள். தேவ திட்டம் என்னன்னு புரியாம போகிறது. நேற்று சொன்ன மாதிரி வெளிப்படுத்தல் புத்தகம் 14வது அதிகாரம் ஆவியானவர் கொடுக்கலையா?
கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறவங்க வேதத்தில் இருக்கிற சத்திய வசனத்தை அந்த பகுதியை ஒதுக்கலாமா? சத்திய வசனத்தை படிச்சு பார்த்த பிறகு தானே சத்தியம் என்ன சொல்லுகிறது. மார்ட்டின் லூத்தர் எப்படி இருந்தாரு, ஜான் வைக்கில்ப் எப்படி இருந்தாரு, மற்ற ஜான் கஸ் எப்படி இருந்தாரு, ஜெரோம் எப்படி இருந்தாரு, கால்வின் எப்படி இருந்தாரு, உங்களுடைய முன்னோடிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை ஒதுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய புரொட்டஸ்டன்ட்களை பார்த்துட்டாங்க. அப்ப சபை இரண்டாக பிரிந்தது. கவனிக்கணும், சபை இரண்டாக பிரிந்தது. அட்வென்த் திருச்சபை நேற்று படித்தோம். அட்வென்த் திருச்சபை தேவனுடைய திருச்சபையாக இருந்தாலும் போராட்டத்தில் இருந்த திருச்சபை. அப்போ இவ்வளோ காலம் போராடி வந்த திருச்சபை பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும். தேவ திட்டம் என்னது? தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்திலே ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும், நித்திய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும், அழியாமையை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாம் தூது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் முதலாம் தூதுக்கு கீழ்ப்படியாமல் பெரும்பாலானவர்கள், மெஜாரிட்டி பீப்புள், பிரிந்து சென்று புரொட்டஸ்டன்ட் திருச்சபையாக போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மீதமானவர்கள் தான் லவோதிக்கேயா திருச்சபை செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளாக மாறி இருக்கிறார்கள். நான் செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு வர்றேன். இந்த நாளுடைய செய்தி, இந்த செவன்த் டே சபை எங்கேருந்து உருவானது? இந்த பிலதெல்பியா திருச்சபை இல்லையா? பிலதெல்பியா திருச்சபைக்கு அட்வென்ட் திருச்சபைன்னு பேர் இருந்தது இல்லைங்களா? இந்த திருச்சபைக்கு புரொட்டஸ்டன்ட் திருச்சபை என்ற ஒரு பேர் இருந்தது இல்லைங்களா? அந்த திருச்சபையில சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மீதமானவர்கள், ரைட்டுங்களா? சொற்பமான பெயர்கள். தேவன் சொல்வது உண்மை, தேவனுடைய பிரமாணத்தை மீறக்கூடாது, சத்தியமே நிலைத்து நிற்கக்கூடியது, பிரமாணமே நிலைத்து நிற்கக்கூடியது, சரிங்களா? ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான் உண்மையான ஓய்வு நாள் என்று விசுவாசித்து பிரிந்து வந்தார்கள் அல்லவா? அவர்கள் கிபி 1844 இருந்து 1844 காலங்காலமாக தொன்று தொட்டு எப்பிலிருந்து தியேத்திரா திருச்சபை, ரைட்டுங்களா? ஞாயிறு ஆசரிப்புங்கிறது கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. சபை சோதனைக்குள்ளானது, அது உண்மை. ஆனா ஓய்வு நாள் மாற்றப்பட்டது கிபி 4ஆம் நூற்றாண்டு. அந்த 4ஆம் நூற்றாண்டிலிருந்து போராட்டிக்கிட்டு வந்த திருச்சபை இது, சரிங்களா? கிபி 1844 தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மீதமான திருச்சபையாக இந்த உலகத்திலே லவோதிக்கேயா திருச்சபையினுடைய அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே செவன்த் டே திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலமாக இவங்க இந்த தியேத்திரா திருச்சபையின் காலத்திலிருந்து, நம்மளுடைய மார்ட்டின் லூத்தர் காலத்திலிருந்து, ஜான் வைக்கில்ப் காலத்திலிருந்து இந்த ஞாயிறு ஆசரிப்பை விட்டுவிட்டு தேவ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாரத்தினுடைய 7ஆம் நாளை ஓய்வு நாளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ரைட்டுங்களா? பாடம் புரியுதா? வேத வரலாறு. எனவே தேவனுக்குள் பிரியமானவர்களே, செவன்த் டே திருச்சபை என்ற ஒரு திருச்சபை சனிக்கிழமையிலே ஆராதனை செய்வதனாலே, வாரத்தின் 7ஆம் நாளிலே ஆராதனை செய்வதனாலே புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில் இருக்கக்கூடிய போதகர்களும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய போதகர்களும் உண்மையான சத்தியத்தை அறிவிக்கிற லவோதிக்கேயா திருச்சபை, செவன்த் டே அட்வென்ட் திருச்சபையை கள்ள போதகம் செய்கிற திருச்சபை என்று, சாத்தானுடைய திருச்சபை என்று இந்த உலகத்திலே துணிகரமாக உலக மக்களிடத்திலே தேவனை நம்பி தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்காக போதகர்களை நம்பி வருகிற தேவ பிள்ளைகளை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். அப்ப செவன்த் டே திருச்சபைன்னா மீதமானவர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், குழப்பிக் கொள்ளக்கூடாது. பிலதெல்பியா திருச்சபையின் காலத்துல தான் மகா பரிசுத்தலம் பரலோகத்திலே திறந்தது. நுட்ப நியாய விசாரணை பரலோகத்திலே நடக்க துவங்கியது. எந்த திருச்சபையின் காலத்துல? வெளிப்படுத்தல 14வது அதிகாரத்துல முதலாம் தூது முத்திரை உடைக்கப்பட்ட போது இந்த உலகத்திற்கான முடிவு காலம் வந்தது. ஆதாம் காலம் தொடங்கி இந்த காலம் இயேசு கிறிஸ்து வரை இருக்கிற 2ஆம் வருகையினுடைய காலம் வரைக்கும்
இந்த உலகத்திலே தோன்றிய பிள்ளைகள் சரியா நியாயந்திருக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் நியாயந்திருக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிற கோதுமை நெல்மணிகள் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும். சாத்தான் யார், இயேசு யார் என்று சொல்லி கொடுப்பதற்காக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார், திருச்சபைகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார், போதகர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்துவ உலகம், கிறிஸ்துவ சபைகள் இருக்கிற கோடானு கோடி மக்களுக்கு சாத்தான் யார் என்பது தெரியவில்லை, தேவன் யார் என்பது தெரியவில்லை, தேவனுடைய பரிசுத்தம் என்ன என்பது தெரியவில்லை, தேவனுடைய ஓய்வு நாள் என்ன என்பது தெரியவில்லை. வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக கை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படி சத்தியங்களை மறைத்து அவர்கள் தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறார்கள். இறுதியாக நாம் படிப்போம், உலகமெங்கும் சென்று பூமியையும் சமுத்திரத்தையும் சுற்றி திரிந்து ஒருவனை உங்கள் மார்க்கத்தன் ஆக்கி கடைசியில் அவன் உங்களிடத்தில் சேர்ந்து உங்க சபையில சேர்ந்த பிறகு அவனை உங்களை காட்டிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகன் ஆக்குகிறார்கள் என்று யூதர்கள் இருந்த பரிசேயர்களை தேவன் அங்கு குறை கூறினார். யூத சபை அப்படிதாங்க இருந்தது, பரிசேயர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. வெறும் தசம்பாகங்களுக்காகவும் காணிக்கைகளுக்காகவும் உலக வருமானங்களுக்காகவும் யூத பிள்ளைகளை வஞ்சித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையினுடைய அந்த நேர காலத்தை அறியாமல் போனது யூத சபை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆதிக்கம் செலுத்தினாங்க அந்த பரிசேயர்கள். அந்த ஆதிகால யூத சபையில் இருந்த இஸ்ரவேல் சபையில் இருந்த பரிசேயர்களை போல இந்த கடைசி காலத்திலும் பரிசேயர்கள் கூட்டம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்பி என்ன செய்யறாங்க? தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை மறைத்து தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக நின்று, தேவனுக்கு எதிராக நின்று, பரலோகம் செல்ல இருக்கிற ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய திருச்சபைக்கு வருகிற ஆண்களையும் பெண்களையும் வாலிப பிள்ளைகளையும் மோசம் போக்கி, அதிசயம் அற்புதம் என்ற பெயரிலே மோசம் போக்கி சத்தியம் அறியாமல் போகும்படி அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். இறுதியாக நான் முடிக்கிறேன். இன்னும் இது கூடிய சத்தியம் இருக்கிறது. லவோதிக்கேயா திருச்சபை 7வது திருச்சபை. உலகத்திலே இருக்கிற திருச்சபைகள் மொத்தம் 7. 7வது திருச்சபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார், 2ஆம் முறை வர இருக்கிறார். அந்த 7வது திருச்சபை செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை. செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை தான் இந்த உலகத்தினுடைய கடைசி புரோட்டஸ்டன்ட் திருச்சபை. பிரைஸ் லார்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். செவன்த் டே சபையில் இருக்கிற பிள்ளைகள் புரிந்து கொண்டு மற்ற சகோதர சகோதரிகளுக்கு இதை அன்பாக போதிக்க வேண்டும். 538 கிபி 538 இருந்து 1798 வரைக்கும் 1260 காலம் இருண்ட காலமாக இருக்கிற காலங்களிலே தேவன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்து அதனுடைய போதகம் தவறு என்பதை சொல்லும்படியாக சீர்திருத்தவாதிகளை ஏற்படுத்தினார் புரோட்டஸ்டன்ட்டுகள். அதே வரலாறு திரும்பி வந்திருக்கிறது. இந்த கடைசி காலம் தேவனுடைய சத்தியத்தை புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளும் மறைத்து ஜனங்களை வஞ்சிப்பதனால வெளிப்படுத்தல் புத்தகம் 18வது அதிகாரத்திலே 4வது வசனத்தின்படி, என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு நீங்கள் உடன்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற இரக்கத்தின் தூது உலகம் முழுவதும் தொனித்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சபையில இருந்தாலும் சொல்லப்படுகிற சத்தியம் வேதத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, எந்த போதகர் அவருக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு, அவருக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது, அவர் எவ்வளவு ஒரு பெரிய மகிமையில இருக்கிறார் என்று பார்க்க கூடாது, அல்லது வெளிநாட்டு போதகர் என்று பார்க்க கூடாது. யாரும் போதகர் அல்ல, இயேசுவே போதகர். யாரும் குருக்கள் அல்ல, இயேசுவே குரு. யாரும் இந்த பிதா கிடையாது. பிதா ஒரு பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரே அப்பா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தேவனுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த வரலாறை படித்து கொண்டு வருகிறோம். இந்த எபேசு சபை எப்போ தோன்றியது நமக்கு தெரியும்.
சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியேத்திர சபை, சர்த சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை, எல்லாமே சோதனைக்கு உட்பட்ட திருச்சபை. ஆகையினாலே கடைசியாக இருக்கிற செவன்த் டே திருச்சபையில பயங்கரமான சோதனை இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:17 படிக்கிறோம், அதோடு முடிப்போம். வெளிப்படுத்தல் 12:17. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்கள். நிறுத்துங்க. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றவங்க தேவ பிரமாணம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவங்க யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திற்கு பிறகு தோன்றிய இந்த 7 திருச்சபைகள். நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள். இப்போ வலுசர்ப்பம் சாத்தான் எபேசு சபையோட போராடினா அங்க குறை இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர். சிமர்னா சபையிலும் குறை இருக்குன்னு சொன்னார், போராட்டம். பெர்கமு சபை எல்லா சபையிலும் குறை இருக்குன்னு சொன்னாரு, போராடுற திருச்சபை. சரிங்களா? அப்போ வலுசர்ப்பமானது ஸ்திரீ என்றால் தீர்க்க தரிசனத்திலே சபை என்று திருச்சபை என்று பொருள். இப்போ இயேசு கிறிஸ்து மேல கோபம் வந்தது சாத்தானுக்கு. ஆனா இயேசுவை சாத்தானால் என்ன செய்ய முடியல? வெற்றி பெற முடியல, ஜெயிக்க முடியல. இயேசு பரலோகத்திற்கு வெற்றி பெற்றவராக பிதாவுடைய சிங்காசனத்திலே அமர்ந்து விட்டார். இப்ப இயேசுக்கு பிரதிநிதியாக இயேசுடைய திருச்சபை இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்ப இந்த திருச்சபையின் மீது போராட்டம் அவனுக்கு. இப்ப தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடாது. சாத்தானுடைய வேலை என்ன? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிரமாணத்தை அழிக்கணும். அடுத்தது சாட்சி. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னதுதான் இந்த சபைகள் எல்லாம். இந்த சபையை அழிக்கணும். இப்ப கடைசி அந்த சபையை அழிச்சிட்டா சரியாயிடும், லவோதிக்கேயா சபையை அழிச்சிட்டா சரியாயிடும். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு, இப்ப யுத்தம் எந்த திருச்சபை நடந்துகிட்டு இருக்கு? 6 திருச்சபைக்கு யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப சாத்தான் நேரடியாக எந்த சபையில வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, செவன்த் டே அட்வென்ட் திருச்சபையோடு போராடி கொண்டிருக்கிறான். காரணம், தேவனுடைய முழு பிரமாணத்தையும் கடைபிடிக்கிற தேவனுடைய திருச்சபை. அஸ்திபாரங்கள் மேல் கட்ட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்று 3 தூதுகளை உடைய திருச்சபை. 3 தூதுகள் தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற திருச்சபை. உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் விக்கிரக வழிபாட்டில் இருந்து, சரியா, விக்கிரக வழிபாட்டில் இருந்து விலக்கி மீட்டெடுக்கிற திருச்சபை செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை. மீதமான திருச்சபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செவன்த் டே திருச்சபை தான் கடைசி கால புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. இந்த செவன்த் டே திருச்சபை தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை விழுந்தது என்று சொல்லிக் கொடுக்கிற திருச்சபை. இந்த செவன்த் டே திருச்சபை தான் புரொட்டஸ்டன்ட் சபை கிபி 1844 விழுந்து விட்டது என்று உலகத்திற்கு அறிவிக்கிற திருச்சபை என்பதை நாம் புரிந்து கொண்டு, இப்படிப்பட்ட திருச்சபை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இப்படிப்பட்ட திருச்சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஆபத்து நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக மனம் திரும்பி இந்த உலகத்திற்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து தேவனுக்குள் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனுக்குள் பிரியமானவர்களே, அடுத்த பகுதியை இதனுடைய 2வது பகுதி போடுகிற அடுத்த 3வது பகுதியில மீதமான பகுதியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.